குடும்ப மானத்துக்கு பயந்து இதை யாரும் வெளியே சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறியா? எங்க அப்பா அம்மா வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். உன்னை பத்தின உண்மையெல்லாம் எங்க வேணாலும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, வரக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. திரும்பவும் உங்க எல்லார் காலையும் விழுந்து வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ பவானி. என் குழந்தை எனக்கு வேணும் பவானி. இப்படி ஒரு கேவலமான மனுஷனோட என்னால வாழ முடியாது. உன் நிழல் கூட என் குழந்தை மேல படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மரியாதைங்கிறது போயிட. நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அத்தை. நீங்க பண்ண அசிங்கத்துக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமா? பொண்டாட்டி பிள்ளையோட வாழணும்னு இவ்வளவு ஆசை இருந்திருந்தா அது கேட்ட மாதிரி யோகியமா நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு கண்ட அசிங்கத்தையும் பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எங்க கால வந்து விழுறீங்க. முதல்ல எந்திரிங்க. நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, ஆனா என் குழந்தை கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க. பவானியும் சிவானியும் இல்லாம என்னால வாழ முடியாது. மாமா நீங்களாச்சும் சொல்லுங்களேன் மாமா. சண்முக மாப்பிள்ள தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. பண்ணாத தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து இப்படி கால்ல விழுந்தா எல்லாம் சரியாடுமா? எல்லாம் ஒரு மனுஷனா போய் என்ன இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிடாதீங்க மாமா. எனக்கு பவானியும் சிவானியும் தான் எல்லாமே. நீ ஏன் உன் தலையில மண்ணள்ளி போடுற மாதிரி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்க? எல்லாம் தெரிஞ்சு என் அக்கா உன் கூட வந்து வாழ சொல்றியா? நீ என் அக்கா கூட சேர்ந்து வாழ்றதுக்கான அருகதை உனக்கு கிடையாது. மரியாதைங்கிறது போய் இங்க பாரு, உன்னை டிவோர்ஸ் பண்றதா நான் எடுத்த முடிவுல இருந்து என்னைக்கும் மாற போறது இல்ல. நீ கையெழுத்து போட்டதுதான். இத வச்சு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணதா போறேன். நீயும் நானும் லீகலா பிரிய போறது உறுதி. சத்தியமா இதை என்னால தாங்கிக்க முடியாது பவானி. சிவானிக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு. சிவானிய பத்தி யோசிக்கிறதுக்கு அவ அம்மா நான் இருக்கேன். நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். என்ன இருந்தாலும் அவளுக்கு நான் அப்பா இல்லையா? அப்படி அப்பன்ற நினைப்பு இருந்தா நீ இப்படி ஒரு கேவலத்தையே பண்ணிருக்க கூடாது. கிளம்பி போயிங்க.